மக்களே, இதுதான் ஓஆர்எஸ்எல். இதை குடித்தா நம்ம உடம்புல நீர் சத்து அதிகமாகும். மேலே பாருங்கள், ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். கீழே நாட் அண்ட் ஓஆர்எஸ்னு போட்டிருக்கான். இதை குடித்தா உடம்புல நீர் சத்து அதிகமாகும். டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம உடம்பை நம்மளால் காப்பாற்றிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். நம்ம மெடிக்கல் ஷாப்பில் ஓஆர்எஸ்னு கேட்டால் 2 விஷயம் கொடுப்பாங்க. இதையும் ஓஆர்எஸ்னு கொடுப்பாங்க, இதையும் ஓஆர்எஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு உண்மையாலுமே டயரியா, வாமிட்டிங்லாம் இருக்கும் போது நம்ம குடிக்க வேண்டியது இது கிடையாதுங்க. இது ஒரு மெடிக்கல் ஃபார்முலேஷனே கிடையாது. இது சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி, ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இது. இதெல்லாம் ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு டீஹைட்ரேஷன் ஆகும்போது தயவு செஞ்சு யாரும் குடிச்சிடாதீங்க. இதில் தெளிவாக கொடுத்துருக்கான். என்னென்னா WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் WHO ரிலீஸ் பண்ண நார்ம்ஸ் படி கரெக்டான அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஆர்டிஏ ரெக்கமெண்டேஷனே கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது இது தான். நெக்ஸ்ட்டு இந்த ஓஆர்எஸ் லிக்விட் சொல்யூஷனில் கீழே கொடுத்துருக்காங்க, டு நாட் யூஸ் டியூரிங் டயரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்குடா மேலே ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஊரா ஏமாத்துறீங்க? நெக்ஸ்ட்டு இந்த சால்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் சோடியம், பொட்டாசியம், குளோரைடோட லெவல் எல்லாமே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது இதாங்க பெஸ்ட்டு. ப்ளஸ் இதில் WHO ரெக்கமெண்டேஷன் ஃபார்முலாவும் வந்திருக்கு. நம்ம வாங்குறதா இருந்தால் கடையிலேருந்து இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் இந்த பேக்கெட்லேயே வாங்கி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சொல்யூஷன் டப்பாவெலாம் தயவு செஞ்சு யாரும் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்காது எப்போவுமே.